வணக்கம், நான் உங்க அடைக்கேன் சார். என்ன பாத்தீங்கன்னா, நம்ம பேர் போன ஆட்சியர்கள் யாருமே டிஎம்கே இவங்களுக்கு கோடு இருக்கு. என்னது? கொலை, கொள்ளை, கற்பழிப்புக்கு பேர் போன ஆட்சி, விடியாத ஆட்சி நம்ம டிஎம்கே ஆட்சி. எங்களுக்கு ஓட்டு போடுங்க, விடியாமே இருங்கன்னு சொல்றதா இவங்க பழக்கம். என்ன அதே மாதிரி பாருங்க, உங்களுக்கு இந்த மாதிரி சொல்லாம உங்களுக்கு விடிய ஒரு நாள் கூட தாண்ட முடியாது. நெல்லையில் கூட்டுப்பாலியல் வன்கொடுமை, நெல்லையில் அசாமை சேர்ந்த பெண் கூட்டுப்பாலியல் வன்கொடுமை, கணவனை தாக்கி அவரின் கண்முன்னே நேர்ந்த கொடுமை விசாரணையில் இரண்டு சிறுவர்கள் உட்பட 3 கைது. உங்களுக்கு வெக்கமா இல்ல? என்ன உடனே சொல்லிடுங்க, வந்து இங்க அந்த துறையோட அமைச்சர்லாம் வந்து வேற ஒரு கட்சியில ஆட்சி நடத்தும் போது அதெல்லாம் நடக்கும்டா, நீங்க இன்னும் நடவடிக்கை எடுத்துக்கணும், அதை துப்பு கட்ட அதை சொல்லுங்கடா. வேற ஒரு ஆட்சியில கட்சி ஆட்சி நடத்தி இருக்கும் போது நடக்கலாம் இல்லைன்னு சொல்ல, நடக்காதுன்னு சொல்ல, நீங்க என்ன அவங்களுக்கு செக்யூரிட்டி கொடுத்தீங்க, தப்பு நினைச்சுன்னா அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு சொல்லுங்க. வாய்ப்படுறது மாத்தி சொல்றீங்களா? உங்களுக்கு என்ன கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இது பேர் போன ஆட்சி, அராஜ ஆட்சி டிஎம்கே, விடியாத ஆட்சி. இது கோடு கிடையாது. உங்களுக்கு என்னப்பா கொள்ளு பேரன் கொள்ளு எல்லா விதத்தீங்க பிறக்காத இன்ப நிதி கொடுமை நிதி எல்லாம் கொண்டு வந்துட்டீங்க டிஎம்கேக்குள்ள. எவன் போன சத்துல அவன் படம் எடுக்கிறான்? நான் கேக்குறேன், வெள்ளரி கொடுக்கல விடுறா. நீங்க அப்படியே தெளிவா சொல்லுவீங்க, இங்க சந்தன கூட எடுத்துறீங்க தர்காக்கு, நான் வர இருக்கா ஓகே. அப்போ அவங்க வந்து அந்த போராட்டம் பண்றாங்க இந்துஸ், தடை செய்யுங்களா, வெக்கங்களா, தீபத்தை ஏற்ற விடுங்க. அவன் நாங்கள் மனுஷன்டா, சந்தன கூட மட்டும் ஏத்துறீங்க, அவங்க ஏத்த வேண்டியல நல்லா ஏத்துங்க, நாங்களும் கூட வரோம் ஏத்துக்கின்றாங்க. வெக்கங்களா எப்படி சாயம் பேசுமா, அப்படி இப்படி சாயம் பேசுங்க போராட்டம் பண்றாங்க. எங்களை தீபம் ஏற்ற விடுங்க, அதை விட்டு கிறுக்குத்தனமா சாயம் பேசுவாங்க. அந்த மாதிரி தெளிவா இருக்க வேண்டிய காட்டுங்க. சொட்டமணி ஒரு வீடியோ போடுற பாருங்க, போன வீடியோ ஒரு போட்டேன், அவெல்லாம் கேவலமா துப்புறான். என்ன செய்தியாளருக்கு போராட்டம், வாத்தியாருக்கு போராட்டம், நம்ம தூய பணியாளருக்கு போராட்டம் பண்ணி உங்களுக்கு என்னத்தா கண்டோம்? அவங்கவுங்க சம்பளம் கேட்கடா, வெக்கடா, பணி நிரந்தர கேட்கறாங்க. டி உங்களுக்கு 2026 உங்களுக்கு சார்பு முடிஞ்சா ஆயுசு முழுக்க 2026 மட்டும் இல்ல போதும் அராஜ ஆட்சி. இன்னொரு சொல்கிறேன் இந்த வீடியோ மூலமா, 2026 சப்போஸ் யாரு வந்தாலும், பிஜேபி வந்தாலும், நம்ம நாம் தமிழ்ல வந்தாலும், தாயக்கா வந்தாலும், 4 வருஷம் இல்ல 5 வருஷம் அந்த ஆட்சி, அவங்க ஆட்சி முழுக்க விலையை குறைக்கிறது இல்ல, விலையை கூட்டுவாங்க. கஜானா காலி பண்ணிட்டாங்க இருக்கிறவங்க, ரொம்ப நல்லவங்க இல்ல, கொலை, கொள்ளை, கற்பழி பேர் போனவங்க கஜானா ஃபுல்லா காலி பண்ணிட்டாங்க. அதனால உட்கார்ந்து கொண்டும் இப்ப யாரு வந்தாலும் நடத்த முடியாது. அவங்க விலை போகிறதுனால தடுக்கலாம், குறைக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு கம்மி. ஏன்னா கஜானா ஃபுல் எம்டி. கட்சியை நடத்துறதுக்கு, ஆட்சியை நடத்துறதுக்கு, ஆட்சியை நடத்துறதுக்கு, மக்களை வந்து நல்ல சேஃப்டியா நடத்துறதுக்கு, சேஃப்டிய முறையை கொண்டு வரதுக்கு, நல்ல ரோடு, 24 hours செக்யூரிட்டி இது மாதிரி கொண்டு வரதுக்கு என்னன்னா பேட்ரோல் கொண்டு வந்தாங்க. நைட் பேட்ரோல் யார்? நம்ம அயன் லேடி, நம்ம முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் புதுவா ஒரு துறையை உருவாக்கி நைட் பேட்ரோல் கொண்டு வந்தாங்க, ஹைவே பேட்ரோல். அதுல பல போலீஸ் அதிகாரிகளை உருவாக்கி நைட் பேட்ரோல் கொண்டு வந்தா அவங்க. அது மாதிரி செக்யூரிட்டி கொடுக்கறதுக்கும், சேஃப்டி கொடுக்கறதுக்கும் கஜானா இதுல காசு இருக்கணும். அதுக்கே காசு இல்லை, எல்லாம் சொல்லிட்டானுங்க. அது இவங்க தெரிஞ்சு போச்சு, இந்த மாதிரி ஆயுசு முழுக்க வர முடியாது. அதனால மொத்தமா கசானா சொல்றது, கசானாவே எடுத்து போய் பார்க்கறாங்க. மூட்டை கட்டி எக்காரத்தை கொண்டு யாரு வந்தாலும், இந்த வீடியோ மாதிரி சொல்றேன், யாரு வந்தாலும் யாருமே கோபப்படாதீங்க. யாருமே அவங்க விலை குறைக்க முடியாது. இருக்கிற விலையை அப்படியே மெயின்டைன் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. விலையை உயர்த்த மாட்டாங்கன்னு சொல்ல, குறைக்க முடியாது. அவங்களுக்கு ஆட்சி நடத்து கஷ்டம். ஏன்னா கசாலா 0 பண்ணிட்டாங்க, கடன் வேற மைனஸ்ல போயிடுச்சு. எக்காரத்தை கொண்டு கஷ்டம். நம்ம இந்த போய் அழக ஆட்சி அவங்க ஆட்சியாளர்களுக்கு கொடுத்தது 2026 லட்சம்ல காசுக்கான பொருளை வாங்கிட்டு ஓடுப்பாரு. சரிங்களா? நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. வெளியில இப்போ போராடிட்டு இருக்காங்க தெரியுமா? அதை என்ன போய் பார்க்கணும்? திமிரு பிடிச்சி போய் அந்த கல்லையை உட்காந்து இருக்கு ரோட்ல, அதை போய் என்னத்துக்கு பார்க்கணும்? ஒரே நாள்ல வேலையை பிடிக்கிட்டு ரோட்ல நிப்பாட்டு 2000 பெண்களை வந்து துப்புரவு பணியாளர்கள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருக்காங்க. திடீர்னு அவங்கள விட்டு வேலையை விட்டு தூக்கி இருக்கீங்க. அவங்க போய் சும்மா வேலை இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்காங்க. வேலை இல்லாம உட்காந்துட்டோம். யாரு வேலை இல்லாம தான் உட்கார்ந்து இருக்காங்க. அதத்தான் வேலையை புடுங்கினது யாரு ஐயா? இப்ப ஏன் வந்து அவங்க வேலையை புடுங்கினீங்க?
வேலை தேவையில்லை எங்களுக்கு, அது டெம்பரவரி போஸ்ட், எதுவும் பர்மனெண்ட் இல்ல, எல்லாம் பர்மனண்டா டெம்பரவரி. நான் தான் பர்மனண்ட் ஆக்குறேன்னு சொன்னது ஸ்டாலின் தானே. பர்மனெண்ட் ஆக்கணும்னு சொல்லுவோம், அதெல்லாம் செய்யணும்ல. தெரிஞ்சுக்கமா இப்ப அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகுறது? நாசமா போகும். பத்தியா திமிர்த்தனம் திமிர்த்தனம். ஏமா அரிசி 20 கிலோ அரிசி போடுறோம், 10 கிலோ கோதுமை தர்றோம், பாமாயில் கொடுக்குறோம், பருப்பு கொடுக்குறோம், இவ்வளவு இலவசமா கொடுக்குறோம், அப்புறம் என்ன உங்களுக்கு கொள்ள? 20 கிலோ அரிசி வச்சு இது எப்படி ஒரு தெரியுமா இருக்கு? குடும்பத்துல 4 பேர் ஒரு மாசம் இல்ல, இல்ல. வேற வேலைக்கு இல்ல, போகணும், இல்ல. வீட்டுல உக்காந்துட்டு இருக்கேன்னா வேற ஏதாவது வேலை பார்க்கணும். வேலையை தானே புடுங்குனீங்க. அந்த வேலை இல்லைன்னா வேற வேலை இல்லையா? எத்தனை